நீங்கள் வித் கூகுள் கொடுத்து போகலாம், இல்லைன்னா உங்களோட இமெயிலை கொடுத்து லாகின் பண்ணிக்கொள்ளலாம். லாகின் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஆள் வருவார். ஓகேவா? இதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொன்னால், இதில் நீங்கள் கணக்க விஷயம் செய்யலாம். இப்போ நீங்கள் நச்சு பார்க்க இல்லாத அளவுக்கு இதில் வேலை செய்யலாம். முந்தி கோடிங் செய்கிறாக்கள் இருந்து கோட் பண்ணுற வேலையை நீங்கள் என்ன செய்யணுமெண்டு ப்ரொம்ப்ட் கொடுத்துட்டு போனீங்கன்னா, ப்ரொம்ப்டண்டா என்ன நேரம் சொன்னால், ப்ரொம்ப்டண்டா நீங்கள் இந்த சாட் பாக்ஸில் கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் சொல்லுவோம் ப்ரொம்ப்டண்டு. நீங்கள் அந்த LLM மாடலோட கதைக்கிற லாங்குவேஜ் ப்ரொம்ப்ட். ஓகே, இப்போ இதில் நீங்கள் அந்த உங்களுக்கு அந்த ப்ரொம்ப்டிங் நீட்டாக வெரைட்டிக்கும் பரவாயில்லை, ஒரு பேசிக் லெவலில் நீங்கள் சும்மா அதுக்கு சொல்கிறீங்க, இப்போ எனக்கு இந்த விஷயம் வேணும், இந்த வெப்சைட்டில் நான் லாகின் ஒன்று க்ரியேட் பண்ணேன், லாகின் இன்டர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணேன் என்று சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அது டெவலப் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இப்போ இவங்க ஆந்த்ரோபிக்ன்ற ஒரு ப்ராடக்ட். அவங்க இது க்ளவுடுன்ற மாதிரி க்ளவுட் கோடுன்னு ஒன்று விட்டுருக்காங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், க்ளவுட் கோடுன்னா என்னன்னு சொல்லி. அதை கொஞ்சம் அது பே பண்ணணும். இவர் நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு பேசாமல் படுத்தா சரி, அது ப்ராம்ப்டிங் நீட்டாக தெரியணும், மற்றது உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு விளங்கினா தான் ஓரளவுக்கு செய்வீங்க. கொடுத்துட்டு பேசாமல் படுத்தா சரி, அந்த வேலை தண்டவாட்டுக்கு செஞ்சு அதை டெஸ்ட் பண்ணி வரும். ஆனால் அதில் ஹெலுசினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹெலுசினேட் ஆகி பிள்ளையான இதுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் தொடர்ந்து மேற்பார்வை செஞ்சிட்ருக்கோம்னா நீட்டான ஒரு ப்ராடக்டை வழியால் எடுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், உங்களுக்கான ஃபஸ்ட்டாக நீங்கள் ஒரு வெப்சைட் செய்ய போகிறீங்க. உங்கள்கிட்ட பேரில் ஒரு வெப்சைட் வேறு போகுது. என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் நேற்று ஒரு CV செஞ்சுருப்பீங்க. ஓகே, நேற்று ஒரு CV செஞ்சுருப்பீங்க. அந்த CVயை இதில் அப்லோட் பண்ணும். ஓகே, இந்த CV இந்த CVயை போடுவோம். இந்த ஒரு பழைய CV அப்லோட் பண்ணுறேன். ஓகே, CV ஒன்று அப்லோட் பண்ணி போட்டு நீங்கள் இதில் சொல்ல போகிறீங்க, கிரியேட் எ போர்ட்ஃபோலியோ வெப்சைட். இதை இன்னும் கொஞ்சம் நீட்டாக கொடுக்குறேன்டா. கிரியேட் ஐ கட்சி portfolio website for me using the above CV that I have uploaded. இவ்வளவு தான் கொடுக்குறேன். இப்போ இந்த CVயில் கொஞ்சம் விஷயம் நான் கொடுத்துருக்குறேன். ஓகே, அந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி எனக்காண்டி ஒரு வெப்சைட்டை செய். இல்லைங்களா? இது நீங்கள் இப்படி இந்த CVயில் கொடுத்தா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். இப்போ இந்த CVயை நான் உங்களுக்கு ஓகே ஓகே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. நீங்கள் இவ்வளோத்தையும் ப்ராம்ப்டில் நீங்கள் டைப் பண்ணுறேன்னா கஷ்டம். அதால் நீங்கள் என்ன செய்றீங்க, இப்போ CVயாக கொடுக்கல, ஓகே இவர்கிட்ட பேர் இது, இவர் இந்த வேலை செஞ்சுட்டுருக்கார், இவர்கிட்ட பர்சனல் இன்ஃபோ இது, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இது, பப்ளிகேஷன் ஒன்று செஞ்சுருக்கார், கொஞ்சம் ப்ரொஜெக்ட் செஞ்சுருக்கார், இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இது இருக்குது, டெக்னிக்கல் ஸ்கில் இது இருக்குன்னா தனித்தனியாக அதெல்லாம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. ஓகே, மற்றது இதிலெல்லாம் நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், லிங்க்டின்னுக்கானது, மற்றது இந்த இமெயில் அதுலெல்லாம் போய் கொடுத்துருக்கேன். இப்போ இதுகளில் ஈஸியாக அது கிராப் பண்ணும். ஓகே, இதில் இருந்து அவர் எடுக்கிறதுக்கு சரியான ஈஸி. இப்போ ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்கல அவருக்கும் எங்கெங்கே இப்போ அந்தந்த இப்போ ஒரு வெப்சைட்டில் போகுதுன்னு சொன்னால், இந்த வெப்சைட்டில் உங்களோட பேர்கள் இதெல்லாம் தனித்தனியாக நீட்டாக வரும். இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு என்ற தட்டி விட்டா உங்களுக்காண்டி இவரே ஒரு வெப்சைட்டை செய்ய வலிக்கிட்டுருவார். கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் சரி. ஆனால் என்ன, நீங்கள் கவனமாக இருக்கணும். ப்ராம்ப்ட் கொடுக்கல
கணக்காக டாஸ்க்காக ஒரு ஐடியா கொடுக்கக்கூடாது. கணக்காக இப்போ இதில் வந்து நான் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுன்றதை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். உள்ளுக்கு போய் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனால் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கணக்காக டாஸ்க் வரைக்கல அவர் கன்ஃபியூஸ் ஆகிடுவார். இப்போ ஃபஸ்ட்டுக்கு இப்போ ப்ராம்ப்ட் கொடுக்கல எந்த நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கல இருந்தாலும் சரி, ஜெமினை யூஸ் பண்ணிக்கல இருந்தாலும் சரி, சில நேரம் நீங்கள் சொல்கிறது அது செய்யாது. அதுக்கான காரணம் நீங்கள் அந்த ஒரு இடத்துல நீங்கள் கணக்காக டாஸ்க் அதுக்கு கொடுத்துருப்பீங்க. ஃபஸ்ட்டுக்கு ஒரு டாஸ்க் அதுக்கு அசைன் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ 4-5 வேலையை ஒரே நேரத்தில் செய்யணும்னா செய்வீங்களா? குழம்புவீங்கன்னு என்ன சொன்னே மறந்துடுவீங்க. அதுதான் இதுக்குன்னு நடக்கும். ஒரு டாஸ்க்கை ஃபஸ்ட்டு கொடுங்க, அது செய்ய ஒரு ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸை பாருங்க, அந்த ரிசல்ட்ஸில் என்னென்ன பிள்ளையாக இருக்குன்றதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி போட்டு அதுக்கு சொல்லுங்க, நீ செஞ்சது நல்லா இருக்குது, செஞ்ச இடத்துல நீ இந்த இடத்துல இந்த பிள்ளையை விட்டுருக்க, இதை திருத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி. ஓகே, இவர் ரெடியாகி வார அதே கேப்பில் இதே மாதிரி இன்னொரு டூல் இருக்குது. அவர் தான் லவபிள். ஓகே, க்ளவுட் AI மாதிரி இன்னொரு டூல் இருக்கார். அவர் தான் lovable.devன்னு சொல்லி தேடினீங்கன்னா வரும். ஓகே, இதுக்கு ஒரு இது ஃபுல்லாக செய்து வர்றது ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு பதில் அவர் தானே வேலை செஞ்சிட்ருக்கார். இங்கே பாருங்கள், இந்த கோட் அடிச்சிட்ருக்கார். ஸோ அந்த டைமில் நாங்கள் இதே வேலையை இன்னொரு அளவு கொடுப்போம். ஓகே, லவபிளில் போனீங்கன்னா அங்கேயும் நீங்கள் ஒரு லொகின் இருக்கும். அந்த லொகினை கொடுத்து உள்ள வர்றீங்கன்னு சொன்னால், திருப்பி சொல்கிறேன்னா சாரி, lovable.devக்கு போகிறோம். எதுவும் விளங்கல டவுட்டுன்னு சொன்னால் ஸ்ட்ரக் ஆகிறீங்கன்னா சொல்லுங்கள். அதர்வைஸ் என்னோட சேர்ந்து தொடர்ந்து செஞ்சுட்டு போவோம். ஓகே, இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் கெட் ஸ்டார்டட் ஆர்எல்ஸ் லாகின் கொடுத்து, உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னா லாகின் கொடுத்து போவோம். ஓகேவா? யா, ஸோ லவபிள் இதுலேயும் இது நீங்கள் இப்போ நான் போர்ட்ஃபோலியோ மட்டும் செய்கிறதுக்கான இல்லை, நீங்கள் ஒரு வேறு வெப்சைட் செய்யணும் ஐடியா இருக்குன்னு சொன்னால் அதையும் கொடுக்கலாம். ஆனால் இதுகளுக்கு லிமிட்ஸ் இருக்குது, கிரெடிட் லிமிட்ஸ் இருக்குங்க. இதில் பாருங்கள், கெட் 10 credits each. இதில் ஒரு லிமிட் வரைக்கும் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த டோக்கன்ஸை வைஸாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுலேயும் நான் இப்போ உங்களுக்கு விளங்குறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காண்டி அதே டாஸ்க்கை விரைவு கொடுக்குறேன். ஓகே, இதில் இந்த ப்ளஸ் பட்டன் அமர்த்தி அட்டாச் ஃபைல் என்ற சிவி சேம் சிவி அப்லோட் பண்ணுறேன். கொடுத்துட்டு நான் ஒன்றும் இவருக்கும் பெரிய வித்தியாசத்தை வேற வைக்கலாம். இவர் இங்கே வேலை முடியுது. ஓகே, இதில் கொடுத்த அதே ப்ராம்ப்ட் அங்கே கொடுக்க போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நான் கொடுத்தது ஒரு சிவியோட ஒரு வரி ஒரு சென்டென்ஸில் லைன், ஒரு சென்டென்ஸில் ப்ராம்ப்ட் பாருங்கள். என்ன பேர் போட்டு வந்திருக்கு. ஏன் இந்த பேர், நான் என்ன வேலை செய்கிறேன், என்னென்னு எனக்கு தெரியும், ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, பாருங்கள், இந்த யூனிவர்சிட்டி GPA, என்ன எவ்வளோ ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கிறேன், சைனாவில் அவுட் சைட் வேலை செஞ்சுருக்கேன். இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் இப்படி போடுன்னு சொல்லி நான் அவருக்கு சொல்லவே இல்லை. அதுவாக க்ரியேட் பண்ணுது. ஃபைனல் இயர் ப்ராஜெக்டில் ஃபஸ்ட் ரன்னரப்பாக வந்திருக்கேன். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். ஒரு நார்மலாக ஒரு இதை ஸ்ட்ரக்சராக இதை க்ரியேட் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல் எவ்வளோத்துக்கு இன்ட்ராக்டிவாக செஞ்சுருக்கு பாருங்கள். இப்போ ஒவ்வொன்றுக்கு பக்கத்தில் நான் மவுஸை கொண்டு போக அது ஒரு அனிமேஷன் வருது. என்ன இதெல்லாம் நீங்கள் நார்மலாக கோட் பண்ணணும்னா பெரிய வேலை, குறைஞ்ச ஒரு 10 பேர் லைன் என்னாலும் அடிக்கணும். பாருங்கள், இந்த கேரியர் பாத், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நான் இப்போ என்னவா இருக்கிறேன், இதுக்கு முதல்ல என்ன செஞ்சுருக்கிறேன், நான் என்னென்ன ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன் போட்டிருக்கு பாருங்கள். ஒரு ரிவர்ஸ் வெண்டிங் மிஷின் செஞ்சுருக்கேன், அதை பற்றின ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், அதில் நான் என்னென்ன விஷயம் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த நான் கொடுத்த அந்த இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டிருக்கு பாருங்கள். இந்த
டிராஃபிக் சிக்னலை நான் அடாப்டிவாக அப்படி கண்ட்ரோல் பண்ணுறன்றதுக்கு ஒரு இது செஞ்சுருக்கேன். கேஸ் குக்கர் மானிட்டரிங் செஞ்சுருக்கேன். அதில் இருந்த எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன் பாருங்கள். அதை விட அதில் நான் இந்த ஸ்கில்ஸ் கொடுத்துருந்தேன். நான் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கேன். ஏன் சரி, இமெயில், ஃபோன் நம்பர், லிங்க்டின், இதை நான் கிளிக் பண்ணால் லிங்க்டின்னு போகும். பார்த்தீங்களா? ஃபுல்லாக இன்ட்ராக்டிவ். நேற்று ஸ்டிச்சில் நீங்கள் செஞ்சது வந்து ஜஸ்ட் யூஐ. ஆனால் இது ஒரு ஃபுல் இன்டராக்டிவ் வெப்சைட். விளங்குதா? ஓகே, இது ஒரு வெப்சைட். நீங்கள் இதை அப்படியே பப்ளிஷ் பண்ணலாம். இந்த இதில் இது என்ன எபவுட்டுக்கு போகும், எக்ஸ்பீரியன்ஸ் பற்றினா எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகும். இது ப்ரிவியூ மாடலில் இருக்கிறபடியாக இப்போதைக்கு வேலை செய்யாது. நீங்கள் இந்த கோடை காப்பி பண்ணி வேறு ஒன்றில் போட்டு பப்ளிஷ் பண்ணால் சரி. இப்போ இதில் நீங்கள் இந்த கோடு எடுக்கணுமெண்டா, இதில் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இருக்குது, அதுக்கு பக்கத்தில் கோடு இருக்குது. இந்த கர்வ்டு ப்ராக்கெட் இருக்குது தானே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோட் வரும். இதை ஃபுல்லாக காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு இது வந்து HTML எழுதியிருக்காங்க. ஓகே, பாருங்கள் எத்தனை லைன் எடு பாருங்க. இவ்வளோத்தையும் நீங்கள் டைப் பண்ணி எடுக்கிறேன்டா. ஒரு நாள் போதுமா? ஒரு நாள் போதுமான்றதுக்கு மேலே சரியாக அவ்வளோத்தையும் ஃபஸ்ட் டைம்லேயே டைப் பண்ணி எடுப்பீல. ஓகே, HTML. இப்போ உங்களுக்கு VS கோட் சில பேருக்கு பழக்கமாக இருக்கும், சில பேருக்கு பழக்கம் இருக்காது. ஸோ அதால் நான் என்ன செய்கிறேன்டா, ஒரு ஆன்லைன் கம்பைலர்லேயே யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. VS கோட் அண்ட் ஆன்டிகிராவிட்டி எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணேன். HTML கம்பைலர் சர்ச் பண்ணுறீங்கண்டா, இதில் இருக்கிறத செலக்ட் ஆல் கொடுத்து delete பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணுவேன். பாருங்கள், 1061 லைன் டைப் பண்ணால் தான் அப்படி ஒரு வெப்சைட் வரும். கொடுத்துட்டு ரன் பண்ணும். ஓகே, பாருங்கள், ஒரு ஒர்க்கிங் வெப்சைட். ரைட், உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துகிற நேரம் இவருக்கு நாங்கள் ப்ராம்ப்டாக கொடுத்தா இவரும் ரெடி பண்ணிடுவார். என்ன சேம் ப்ராம்ப்ட் சேம் CV, ஆனால் வேறு டிஃப்ரெண்ட் டூல். ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். ஏ okay, we're started to work. Yeah, இந்த மாதிரி பிளான் பண்ணதுன்னு கூட இதில் பார்க்கலாம். இதுலேயும் பார்க்கலாம், க்ளவுட்லேயும் பார்க்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் இதை நாங்கள் சொல்லுவோம் ஏஜென்டிக் ஒர்க்குண்டு. உங்களுக்காண்டி ஒரு ஏஜென்ட் வந்து வேலை செய்யுது. இதில் பாருங்க, இவர் கேட்குறாரு உங்களுக்கு என்ன மாதிரியான இது வேணும். இப்போ இதில் வந்து உங்கள்கிட்ட ஆப்ஷன் கேட்கல, அதுவாக ஒன்றை டிசைட் பண்ணி அது செஞ்சுட்டு போயிட்டுது. இங்கே வந்து அவர் கேட்குறாரு உங்கள்கிட்ட which visual style do you prefer for your portfolio. இதில் இது டார்க் அண்ட் மாடர்ன் தீம் தான் இங்கே வந்தது. கிட்டத்தட்ட டார்க்காகவும் மாடர்னாகவும் இருந்தது. மினிமல் அண்ட் க்ளீனண்டா இது லைட்டாகவும் ஒயிட் ஸ்பேஸ் கூடின மாதிரியும் வரும். இது ஓல்ட் அண்ட் கலர்ஃபுல்லாண்டா சில பேருக்கு அந்த கலர் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே ப்ரொஃபைல்ஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று டார்க் கூடி ஓகே, மினிமல் க்ளீனாக இருக்கிறது ஓகே, இதை சூஸ் பண்ணிடுறாங்கோ. இது எந்த பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இது பார்க்குறாக்களுக்கு எல்லாருக்குமே அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது பிடிக்காது. க்ளீனாக இப்போ ஒரு குறிப்பிட்ட கலர் 2-3 கலருக்குள்ள ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா அது நீட்டாக இருக்கும். ஓகே, மற்றது டெக்கோ இன்ஜினியரிங், இது கூட வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் இதை கொடுப்போம். இதுதான் நார்மலாக எல்லோரும் ட்ரை பண்ணுறது. இதை நாங்கள் இப்போ கொடுப்போம். இதில் வந்து ப்ளூ, பர்பிள் என்ன மாதிரி ஒரு கலரில் உங்களுக்கு வேணும், இல்லை வேறு கலர் வேணுமெண்டா வேறையும் கொடுக்கலாம். நான் வந்து சும்மா black and white கொடுக்குறேன். ஓகே, should we include all the sections of the CV? Yeah, everything. Who are you building for? யாருக்கு நீங்கள் இதை செய்கிறீங்க?
ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்கிறீங்களா, இல்லாட்டி சும்மா உங்களுக்காண்டி செய்கிறீங்களா, இல்லாட்டி ஒரு கிளைண்ட்டுக்காண்டி செய்கிறீங்களா? ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ண எல்லாத்துக்குமான ஒரு சம்மரி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கண்டா அவர் கேட்ட கொஷின்ஸ் அதுக்கான ஆன்சர் இவ்வளோத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்காண்டி அவர் வெப்சைட்டை க்ரியேட் பண்ண வலிக்கிட்டுறாரு. ஓகே, இதில் இந்த பிளான்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். க்ளவுடை விட க்ளவுட்லையும் இருக்குது, இதை விட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வேறு டூல்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணி செய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் பே பண்ணணும். இது லிமிட்டட், ஆனால் செய்யலாம். இதில் பாருங்கள், இப்போ என்னென்ன விஷயமே போட போகிறாருன்ட்டு எங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா தருது. பாருங்கள், இதை நாங்கள் வாசித்து போட்டு இது ஓகேன்னு சொன்னால் இதை அப்ரூவ் பண்ணலாம். இல்லை எடிட் பண்ணணும்னா இதில் நீங்கள் எடிட்டை கொடுத்து என்னென்ன மாற்றணும், என்னென்ன இதில் வர்றதுலேருந்து எடிட் பண்ணி வரணுன்றதை கொடுத்து நீங்கள் இதண்டலாம். இல்லைன்னா நேராக அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, நான் இப்போ டைமுக்காண்டி உடனே அப்ரூவ் கொடுக்குறேன். மோஸ்ட்லி அது சரியாக தான் இருக்கும். ஓகே, இதில் என்ன சிக்கல்ண்டா இந்த கிரெடிட் முடியாமல் பார்த்துக்கொள்ளணும். எனக்கு இப்போ 3 கிரெடிட்ஸ் தான் ரிமைனிங் இருக்குது. ஓகே, அடுத்தது இது இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, க்ளவுடையோ நான் இன்னும் கொஞ்சம் டூல் சொல்லுவேன், அதுகளையோ யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட்டு ஓகே போர்ட்ஃபோலியோ செய்கிறதுக்கு நீங்கள் எல்லா டூல்ஸையும் ட்ரை பண்ணணுன்றதுக்காண்டி இப்படி சொல்கிறேன். போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணுறதுக்கு லவபிள் அல்லது க்ளவுடை யூஸ் பண்ணுங்க. செய்து உங்களோட போர்ட்ஃபோலியோவை செய்து இதை நீங்கள் கோடை ஒன்றில் எடுத்து இந்த இதில் டவுன்லோட் பண்ணலாம். HTML ஃபைலை டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி எனக்கு அனுப்பணும். இது பப்ளிக் அக்சஸ், இதில் பாருங்க பப்ளிக் அக்சஸ்ன்னு இருக்குது, இதில் இருக்குது. இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா யாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவையெல்லாம் உங்களோட ப்ரொஃபைலை பார்க்கலாம். இதில் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுறேன். ஓகே, இதில் இதை நீங்கள் அனுப்பினீங்கன்னாலே இதிலையே நான் பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னும் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இதை உங்களோட இதை ஷேர் பண்ணணும்னு சொன்னால் இந்த இதில் இருக்குது இந்த HTML கோட் இருக்குது தானே, இதை டவுன்லோட் பண்ணி எடுங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் டூல்ஸ் இருக்குது. வேர்சல் ஒன்று இருக்குது. ஓகே, வேர்சல் ஒன்று இருக்குது. இதில் ப்ரொஜெக்ட்ஸ் ஒன்று இருக்கும். ப்ரொஜெக்ட்ஸுக்குள்ள போய் அட் நியூவை கொடுங்க. அட் நியூவை கொடுத்து அட் ப்ரொஜெக்ட் ஓகே, அட் ப்ரொஜெக்டில் போய் இதில் உங்களோட URLையோ உங்களோட இதுகளை என்னென்று ப்ரொஜெக்டை அப்லோட் பண்ணி அந்த ப்ரொஜெக்டின் லிங்கை எனக்கு அனுப்பும். ஓகே, என்னென்ன டூல்ஸ் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே, versal.com. ஓகே, நான் இதில் உங்களை லிங்க் எடுக்கிறதுண்டா versal. உங்களுக்கு இதை தந்தால் சரியாக இருக்கு. இல்லாட்டிக்கு உங்களுக்கு இந்த இதை எடுத்தார் versal.com. இதில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போய் நீங்கள் ப்ரொஜெக்டை இதை சொல்கிறது நாங்கள் ஹோஸ்டிங்னு சொல்கிறோம். வெப்சைட்டில் எல்லாருக்குமே அவைலபிளாக வரதை சொல்கிறது ஹோஸ்டிங்னு சொல்லுவோம். சரி, தார லிங்க்ஸில் எடுத்து காப்பி பண்ணி ஏதாவது ஒரு வேர்ட் ஃபைல்லையோ நோட் பேட்லேயோ சேவ் பண்ணி கொள்ளுங்க. versal.com. இவர் lovable.dev. ஓகே, பாருங்கள்
ஒரு லவபிளும் ஒரு வாட்ஸ் தட் ப்ரொஜெக்டை வந்து போர்ட்ஃபோலியோ இதை வந்து எனக்கு செஞ்சு தந்துட்டு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பாருங்க. நாங்கள் முதல் செஞ்ச வேர் இஸ் தட் ஓகே இப்போ இந்த இவருக்கும் வேற பாருங்க, இதுலேயும் அனிமேஷன் இருக்குதான், ஆனால் நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கல பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, ஆனால் இவரை பாருங்க, இவர் நார்மலாகவே ஒரு அனிமேஷனோடு தான் இருக்க, ஃபுல்லாக இன்ட்ராக்டிவாக இருக்க, தொடர்ந்து ஏதோ ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்கு. அப்போ பார்க்குற ஆளுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், இதை பார்க்கணும்னு தோணும். இது உங்களுக்கு எவ்வளோத்துக்கு இது விளங்குன்னு தெரியல, இன்டர்நெட் இதுக்கு ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்க்க உங்களுக்கு விளங்கும். வரும் கீழே இருந்து மேலே போக அந்த அனிமேஷன் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இவன் பொப்பப் ஆகுது, ரைட்? நீங்கள் அதுலேயும் செய்யலாம், அதுலேயும் ப்ரொண்டை கொடுத்து செய்யலாம். இதில் நான் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் வேணும்னு சொன்னேன், கலராக வேணும்னா கலராக போட்டு எடுக்கலாம். பர்சனலி இப்போ நீங்கள் ஒரு இது செய்கிறீங்கன்னு சொன்னால் நான் லவபிளை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏனெண்டா இவரோட யூஐ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, இதை எடுத்து தானாக எடுத்து செஞ்சுருக்கு. இது இப்போ பைத்தனில் எவ்வளோ ப்ரொஃபிஷியன்சி இருக்குது எனக்கு, நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறேன்றதை வச்சு அதுவாக ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக சரியாண்டு இல்லை, நீங்கள் இதை மாற்றுறேன்னா கூட மாற்றலாம் பிறகு. ஓகே பாருங்கள், இது மட்டும் இல்லை, இங்கே இதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு போகலாம். ஹோம் பேஜ், அபவுட், and experience, education, projects, skills, ஒரு full interactive portfolio. ஓகே, இதுலையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வேறு கோடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து HTML இல்லை, இது ஒரு ரியாக்ட் இதை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கு, ரியாக்டை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கு. இது இன்னும் அட்வான்ஸ் ஆனது. ஓகே, இது தார அவுட்புட்டை விட இது அட்வான்ஸ் ஆனது. உங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிறதே என்ன சாமானும் உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இதை எடுத்துக்கொள்ளும். இதில் வந்து நீங்கள் கோடை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த ஃபைலாகவே டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். இதில் டவுன்லோட் பண்ணுறா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். விளங்குது தானே? இல்லை இதில் வந்ததெல்லாம் ஓகே, இந்த கிரெடிட்டுக்குள்ளே நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் இதில் எதுவும் எடிட் பண்ணணும்னாலும் எடிட் பண்ணலாம். இங்கே இதில் நீங்கள் இப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம், எனக்கு இதில் இந்த இமேஜ் வேணும். ஓகே, இமேஜ் வேணுமெண்டா அந்த இமேஜுக்கான இதை நீங்கள் இதில் கொடுத்துட்டு இமேஜை கொடுத்துட்டு ஒரெல்ஸ் இமேஜ் IMGBB என்னொன்று ஒரு வெப்சைட் இருக்குது, IMGBB. இதில் நீங்கள் உங்களோட இமேஜஸை அப்லோட் பண்ணி அதுக்கான லிங்க் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இதில் ஸ்டார்ட் அப்லோடிங் கொடுத்து நீங்கள் ஒரு இமேஜை அப்லோட் பண்ணி அதுக்கான லிங்க் எடுத்துக்கொள்ளலாம். சாரி, இதையும் போட்டுக்கொள்கிறோம். IMGBB என்று சொல்லி அதில் நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணி அந்த லிங்கை எடுத்துக்கணும். அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி இங்கே வந்து ஓகே, இந்த இடத்துல இந்த இமேஜை எனக்கு என் ப்ரொஃபைல் ஃபோட்டோவோட மேலே வேணும் என்று சொல்லி இதில் ப்ரொம்ப்டாக கொடுத்தீங்கன்னா சரி, அது தண்டை வாட்டுக்கு செய்யும். ஓகே, இங்கே இதில் பாருங்கள், இல்லை டவுன்லோட் CV, இந்த CVயை கூட இதில் டவுன்லோட் பண்ணலாம். கண்டெக்ட் மீ அண்டா கண்டெக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸுக்கு கூட்டிகிட்டு போகும். ஓகே, விளங்குதா? இல்லை எனக்கு எல்லாமே ஓகே இதில் இருக்கிறது, இதே அப்படியே பப்ளிஷ் பண்ண போகிறோம்டா, இதில் பப்ளிஷ்ன்றது பாருங்கள், பப்ளிஷை கொடுத்தீங்கண்டா உங்கள்ட நேம் என்ன மாதிரி வேணும்னு சும்மா ஒரு ஐடியாவில் சும்மா நான் ஜீவன் வேணும். ஓகே, டஜி lovable.appன்னு சொல்லி சர்ச் பண்ணால் பப்ளிஷிங். ஓகே, இதை நான் இது பில்ட் ஆகி ஃபுல்லாக முடிஞ்சது பிறகு இந்த இது வந்து லைவுக்கு போயிடும். இப்போ வேணும்னா நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை காப்பி பண்ணி உங்கள்கிட்ட போட்டு விட்றேன்.
அது நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன நான் பார்க்குறேனோ, இங்கே நான் என்னத்தை இதில் பார்த்துட்ருக்கேனோ அதை நீங்களும் பார்க்கலாம். பப்ளிக்லி அவைலபிளாக இருக்குது. ஓகே, விளங்குதா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஒன்று நீங்கள் செஞ்சு இதில் வர்ற அந்த லிங்கை ஆர்எல்ஸ் இந்த மாதிரி வேர்சலில் போயிட்டு அவரை பப்ளிஷ் பண்ணி அதுன்ற ஒரு லிங்கையோ பப்ளிஷ் பண்ணுறது வேறு டூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ டூல்ஸ் பண்ண சொல்கிறேன்டா வேர்சல், அதுக்கு பிறகு tiny.com or something, yeah, tiny.cost. இதில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். உங்களோட ஃபைலை அப்லோட் பண்ணிங்கன்னா சரி. இதில் அப்லோட் ஃபைல் கொடுத்து அந்த HTML ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணிங்கல்ல, அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிங்கன்னா சரி. இல்லையாண்டா இதில் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ இதில் கொடுத்து நான் கோடுக்கு போய் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணலாம்னு சொன்னேன். அதை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா சரி. இதில் நீங்கள் கணக்காக யூஸ் பண்ணல, அது ஃப்ரீ அக்கௌண்ட்டில் ஒன்று தான் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு பப்ளிஷிங் மட்டும் தான் செய்யலாம். tiny.cost இதையும் போட்டு ஒரு தார லிங்கெல்லாம் நோட் பண்ணி வைங்க. ஒரு வேர்ட் ஃபைலோ நோட் பேட்லேயோ. ஓகே, tiny.cost விளங்கிச்சா? குட் குட். டவுட் யாருக்கும் இருக்குண்டா? பிடிச்சிருக்கா? இன்ட்ரெஸ்டாக இருக்கா? யா, கிரேட். இப்படி எதுவும் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அடுத்தது இப்போ நான் அடுத்ததாக செய்ய போகிறது நீங்கள் இப்போ செஞ்சதுலேயும் செய்யலாம். ஓகே, இப்போ நீங்கள் செஞ்ச விஷயத்துலையே செய்யலாம். இல்லை நான் இதுகளை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு டூல்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காண்டி வேறு ஒரு இதுக்கு போகிறேன். ரெப்ளிட் என்ற ஒரு சாமான் இருக்கார். ஓகே, உங்களுக்கு முதல் நான் replit.com. ஓகே, இவருடைய லிங்கையும் போடுறேன். கொஞ்சம் லக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ கேன் ஃபீல் இட். அண்ட் ரெக்கார்டிங் போகுது, ஸ்ட்ரீமிங் நடக்குது, பட் அது இங்கே இவ்வளோ டேப்ஸ் ஓப்பனில் இருக்குது. ஸோ ஒரு சின்ன லக் ஒன்று இருக்குது. எதுவும் விலங்கில் லேட்டாக வருதுண்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அதுக்கிட்ட மாதிரி கொஞ்சம் போகிறேன். ஓகே, இப்போ ரெப்ளிட் என்ற ஒரு அடுத்த டூல். இதுலேயும் நீங்கள் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இங்கேயும் கிரெடிட்ஸ் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்காண்டி ஒரு அப்ளிகேஷன் சுமார் நார்மல் ஒரு அப்ளிகேஷன் செஞ்சேன். நான் அதுக்காண்டி ஒரு 33% ஏஜென்ட் கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ இங்கே அதே மாதிரி நீங்கள் இப்போ என்னென்னு சொல்கிறது, ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு வைங்களேன். இப்போ ஃபுட் ஆர்டரிங் அப்ளிகேஷனோ, ஒரு மெடிக்கல் அவுட்ஸே ஒரு மெடிக்கல் கிளினிக்குக்கான ஒரு அப்ளிகேஷனோ, எனிதிங் உங்களுக்கு வர்ற ஐடியாவை வச்சு ஒரு அப்ளிகேஷன் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அவரை பற்றி இதில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகே, அவர் என்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வரணும்னு சொல்லி இதில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க. டிஸ்கிரைப் பண்ணி போட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட், அவ்வளோதான் விஷயம். இதில் நீங்கள் 2 விஷயம், மொபைல் அப்ளிகேஷன் செய்யலாம், வெப் அப்ளிகேஷன் செய்யலாம், 3D கேம்ஸ் செய்யலாம், அனிமேஷன் செய்யலாம், டேட்டா ஆப் செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்டா, 3D கேம் செய்யலாம்.
மொபைல் அப்ளிகேஷன் செய்யலாம், இல்லைன்னா வெப் அப்ளிகேஷன் செய்யுங்க. மற்றது இதுல இறங்கினீங்கன்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அனிமேஷன் ஓகே அது உங்களுக்கு அந்தளவுக்கு தேவையில்லை, என்ற அது யூஸ்ஃபுல் இல்லை, உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்காது. ஒரு நீங்கள் பிறகு ட்ரை பண்ணி பாருங்க, 3D கேம் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு எல்ஸ் மொபைல் ஆப், வெப் ஆப், அதை இப்போதைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த கிரெடிட்ஸ் லிமிட்டட், அதை யூஸ் பண்ணுங்க. ஒரு மாதத்துக்கு, ஒரு மாதம் முடிஞ்சால் தான் பிறகு ரினியூ ஆகும். ஸோ அந்த கிரெடிட்ஸுக்குள்ளே ஒரு வெப் அப்ளிகேஷனோ மொபைல் அப்ளிகேஷனோ செய்து பாருங்க. ஓகே, இதுலேயும் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ செய்கிறேன்னா செய்யலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் டூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், அதில் எல்லாத்துலேயுமே செய்யலாம். எதில் என்னாலும் செய்யுங்கோ, ஆனால் நான் சொல்கிற விஷயங்களை எனக்கு கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, இதுலேயும் இப்போ நான் சும்மா கொடுக்குறேன் பில்ட் சரி என்ன செய்வோம், சரி மெடிக்கல் கிளினிக் அப்ளிகேஷன் சும்மா கணக்கு நான் கொடுக்கல. மெடிக்கல் கிளினிக் அப்பாயின்மெண்ட் அப்ளிகேஷன் இல்லை, அப்ளிகேஷனே கொடுப்போம். சரி, நான் அந்த ஆப் எப்படி இருக்கணும், என்னென்ன ஃபீச்சர்ஸை கொண்டிருக்கணும்னு டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். நான் கணக்கான கம்ப்ளெக்ஸ் பண்ணல, ஜஸ்ட் இப்படி கொடுக்குறேன். பில்ட் மெடிக்கல் கிளினிக் ஆப், வெப் ஆப் ரெண்டு கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஓகே கொடுத்துட்டு என்ட்ரை தட்டிவிட்டா சரி, அது பேசிக்கான ஃபீச்சர்ஸை வச்சு ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ண வழிகிட்டுரும். ஓகே, இவர் ரெடி பண்ணி கொண்டு இருக்கட்டும். அந்த கேப்புக்குள்ளே நான் லிமிட்டட் டைம் இருக்கிறபடியாக முதலே ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு செய்து வச்சுருக்கிறேன். ஓகே, நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், கிரியேட் வெப்சைட் ஃபார் டெய்லரிங் ஷாப். ஒரு டெய்லரிங் ஷாப்புக்கு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுன்னு கொடுத்துருக்கேன். ரைட், இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன், இவ்வளோ விஷயம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அவர் எனக்கு இப்படி ஒரு அப்ளிகேஷனை செஞ்சு வந்திருக்கேன். பாருங்கள், ஒரு இதுக்கு சூட்டபிளான ஒரு இமேஜ் எடுத்து போட்டு, ரைட், இவருக்கு சூட்டபிளான ஒரு இமேஜ் எடுத்து போட்டிருக்கார். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது, சர்வீசஸ் பார்க்குறதுக்கு, மற்றது இங்கே டேப்ஸ் போட்டிருக்கார். இப்போ புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் இங்கே போட்டிருக்கார். ரைட், இதெல்லாம் நான் கொடுக்கல. ஒரு கேஷுவலான ஒரு டெய்லரிங் அப்ளிகேஷன் ஒன்று செய்யணுமெண்டா அது என்னென்ன விஷயத்தை இருக்கணுமெண்டா அதுவே யோசித்து உங்களுக்காண்டி க்ரியேட் பண்ணி தந்திருக்கு. ரைட், இது ரெப்ளிட் அண்ட் ஒரு அப்ளிகேஷன். விளங்குதா? எதுவும் டவுட் இருக்குன்னா கேளுங்க. இந்த கண்டக்ட் இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ள பிறகு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து மாற்றலாம், இங்கே கொடுத்து மாற்றலாம். இல்லைன்னு சொன்னால் இதை டவுன்லோட் பண்ணி போட்டு பிறகு இந்த ஐடிஇஸை யூஸ் பண்ணி எப்படி மாற்றுறேன்னா சொல்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ராஜெக்ட் இருக்குது தானே, அதில் அதை கிளிக் பண்ணுங்க. 1 செகண்ட், இங்கே இல்லை. ரைட், இதில் போனீங்கன்னா இதில் உங்களோட நேமை கொடுத்து இதுலையும் பப்ளிஷ் பண்ணி கொள்ளலாம். விளங்குதா? Okay, any doubts? டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம், இல்லை என்ன அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இவர் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னால் இதில் ஒரு சைட் பார் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் மூலையில் ஒரு 3 டொட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆஸ் சிப், இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டா சரி. ஒரல்ஸ் இதுக்குள்ள நீங்கள் சில டீட்டெயில்ஸை இன்க்ளூட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு அப்லோட் ஃபோல்டர் ஒன்று கொடுத்து, இப்போ உங்களோட கஸ்டம் இமேஜஸ் கொடுக்கணும்னா அந்த இமேஜஸை இதுக்கு கொண்டு வரலாம். விளங்குது தானே? திங் இவரம் முடிகிறார். ப்ரிவியூ வில் பி அவைலபிள் சூன். பில்ட் ஆகுது, இந்த இதுவும் இப்போ வந்துடும்.